ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வச்சு ஒரு வெள்ளை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான குழம்பு. ஒரு மசாலா மட்டும் அரைக்கணும். அதை மட்டும் அரைச்சி சேர்த்துட்டோன்னா ரொம்ப ஈஸியான குழம்பு. ஒரு பேன் எடுத்துக்கிங்க. பேன் எடுத்து எண்ணெய் சேர்த்துக்கிங்க. நான் கோல்டு வினர் ஆயில் தான் சேர்க்குறேன். இப்போ நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்சன்னையும் ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கிங்க. அப்புறம் சின்னதாக ஒரு பட்டை, அப்புறம் கிராம்பு ஒரு 3 எடுத்துக்கிங்க. எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரைஸுக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வேகமாகவும் இந்த குழம்பு வச்சிடலாம். நான் முட்டையில் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கடைசியாக சேர்த்துடலாம். இப்போ வாங்க, நல்லா எண்ணெயில் நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி, குருமாவுக்கு சேர்ப்போல அந்த மாதிரி வெட்டி ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிங்க. அப்புறம் அந்த வெங்காயத்தோட 2 பச்சை மிளகா, என்கிட்ட பெரிய பச்சை மிளகாயாக இருக்குது, அதனால் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ சேர்த்துருங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை வதக்கும் போது பார்த்து வதக்கணும். ஏன்னா வெங்காயம் ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது, ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கக்கூடாது. லைட்டாக வதங்கினா போதும். அப்போ தான் குருமா கலர் கரெக்டாக இருக்கும், இல்லைனா குருமா டார்க் ஆயிரும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் வீட்டில் அரைச்சது தான் இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளியை நீல வாக்கில் அறுத்து அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எப்போயுமே தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கிட்டு நம்ம அரைச்சி ஊற்றணும் தேங்காய். அதெல்லாம் அது என்னென்னு பார்க்கலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, பட்டை. தேங்காய் அரைக்கிறதுக்கு எடுக்கிறதுல என்ன பண்ணுன்னா, தேங்காய்க்கு பின்னாடி அந்த கருப்பு தோல் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருங்க. அதெல்லாம் எடுத்திங்கன்னா தான் குருமா கலர் மாறாமல் ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கணும்ல, அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்து நல்லா வதக்குங்க. அவ்வளோதாங்க குழம்பு. இது கொதிச்சு வந்துச்சுன்னா குழம்பு முடிஞ்சிருச்சு. இப்போ குழம்புல எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ சேர்த்துக்கிங்க. உங்களுக்கு குழம்பு தண்ணியாக பிடிக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிடுங்க. முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிருக்கனால கொஞ்சம் கெட்டியாகும். இல்லை கெட்டியாக வேணால் அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு பார்த்துருங்க. உப்பு பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முட்டையை அவிச்ச முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையை நான் பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கிற போகிறோம். இப்படி முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிங்க. நீங்கள் முழு முட்டையை கூட லைட்டாக கீரி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இப்படி ஹாஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கடைசியாக குழம்புல கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிங்க. கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. என்கிட்ட புதினா இல்லாதனால நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே கூட கொத்தமல்லியும் புதினாவையும் குட்டி குட்டியாக நறுக்கி வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கூட வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ முட்டையெல்லாம் உடஞ்சிராமல் பார்த்து லைட்டாக கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. பாய். ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.